குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜில் த மிடில் இங்கிலீஷ் என்ற டாபிக் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே தி ஓல்டு இங்கிலீஷ் பார்த்துட்டோம். இப்போது த மிடில் இங்கிலீஷ் பார்க்கணும். அடுத்தது மாடர்ன் இங்கிலீஷ் ஒன்று பார்த்துட்டோம்னா இது ஒரு செக்ஷன். ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். இப்போ நம்ம மிடில் இங்கிலீஷ் பார்க்குறோம். இங்கிலாண்டை வில்லியம் நார்மண்டி என்பவர் 1066 இங்கிலாண்டை வெற்றி கொள்கிறார். நார்மன், அதான் வில்லியம் நார்மண்டி அவருடைய பேர். அதான் நார்மன் கான்க்வெஸ்ட், அதுதான் நார்மன் கான்க்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக முக்கியமானது. 1066 வில்லியம் நார்மண்டி இங்கிலாண்டை வெற்றி அடைகிறார். அவர் இந்த நார்மன் கான்க்வெஸ்ட் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அந்த ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த நார்மன் கான்க்வெஸ்ட். அது வரையிலும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அது ஓல்டு இங்கிலீஷ், அது ஒரு பியூர் லாங்குவேஜ். அதாவது நிறைய குறைபாடுகள் இருந்தாலும் அந்த ஓல்டு இங்கிலீஷில் அது இங்கிலீஷ்காரனுக்குன்னு இருந்த ஒரு லாங்குவேஜ். அதில் கொஞ்சம் இந்த ஓல்டு இங்கிலீஷில் கொஞ்சம் லாட்டின், செல்டிக், டேனிஷ் வேர்ட்ஸ் கலந்திருந்த ஒரு பியூர் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இந்த நார்மன் கான்க்வெஸ்ட்டுக்கு அப்புறம்தான் இது ஒரு ஹைப்ரிட் லாங்குவேஜாக மாறுச்சு. ஹைப்ரிட் என்றாலே தெரியும், கலப்பினம்னு பேர். நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து நிறைய கலந்து ஒரு கலப்பினமாக மாறினது இந்த நார்மன் கான்க்வெஸ்ட்டுக்கு அப்புறம்தான். இதில் சரித்திரபூர்வமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வில்லியம் நார்மண்டி படையெடுத்து வருவதற்கு முன்பாக பிரெஞ்சுக்காரவங்களோட இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு. 1066 நார்மன் கான்கஸ்ட். ஆனால் இப்போ 1002 வெஸ்ட் சாக்ஷனில் இருந்த கிங் ஆல்ஃப்ரெட்னுடைய கிராண்ட்சன், கிங் ஆல்ஃப்ரெட் நம்ம ஓல்டு இங்கிலீஷ்லேயே பார்த்துருக்கோம். அவருடைய கிராண்ட்சன் ஆத்லட், அவர் ஒரு ஃப்ரெஞ்சு பிரின்சஸ், ஒரு ஃப்ரெஞ்சு இளவரசியை ஆத்லரெட் என்பவர் திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செஞ்சுட்டு அவருடைய மகன் பின்னாடி எட்வர்ட் தி கன்ஃபெஷர் என்று பின்னாடி எட்வர்ட் த கன்ஃபெஷர் ஆன தன்னுடைய மகனை பிரான்ஸில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார். அந்த பையன் படிச்சுட்டு பிரான்ஸிலிருந்து திரும்பி வரும்போது கூடவே பிரெஞ்சு நண்பர்களை அழைச்சிட்டு வந்துடுறான். பிரெஞ்சு நண்பர்களையும் அந்த பிரெஞ்சு அரச சபையில், ஏன்னா ஒரு அரசருடைய பையன் இல்லையா, இங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து அங்கே போய் படிக்கிறவர், அதனால் அந்த அரச சபையில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடுறான். அழைச்சிட்டு வந்த உடனே இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருந்த லாங்குவேஜோட அந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கலந்து நார்மன் ஃப்ரெஞ்ச் என்பது பேச்சு மொழியாக மாறுது. பேச்சு மொழியாக மாத்திரம் இல்லை, 1042 இங்கிலாந்தினுடைய கோர்ட் லாங்குவேஜாகவும் இந்த நார்மன் ஃப்ரெஞ்சு ஆயிடுது. லா கோர்ட்லேயும் சரி, லேர்னட் ப்ரொஃபஷன் கல்வியாளர்கள் மத்தியிலையும் இந்த நார்மன் ஃப்ரெஞ்சு என்பது வழக்கத்திற்கு வந்துருச்சு. ஆனால் லா கோர்ட், லேர்னட் பர்சன்ஸ் இவங்க மத்தியில் தான் இருந்துச்சு. இவங்க 10% தான். ஆனால் இன்னும் 90% பீப்புள், காமன் பீப்புள், அவங்க அந்த பழைய ஆங்கிலோ சாக்ஷன் எனப்படும் அந்த இங்கிலீஷை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 லாங்குவேஜும், அதாவது பழையவங்க பேசின 90% பேசுகிற ஆங்கிலோ சாக்ஷனும் இந்த 10% பேசின நார்மன் ஃப்ரெஞ்ச், இந்த 2ம் அப்படியே கொஞ்சமாக கலந்து உருவான ஒரு மொழி தான் மிடில் இங்கிலீஷ். இந்த கம்ப்ளீஷன் அப்படியே இது 2 ஒன்றோட ஒன்று கலந்து முடிகிறது 1300 முடியுது. ஸோ கிபி 1300 இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது, மிடில் இங்கிலீஷ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டினுடைய இலக்கியங்கள் நிறைய அங்கேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்போது 11th செஞ்சுரியினுடைய 11ஆம் நூற்றாண்டினுடைய மிடில் அதிலிருந்து, அதாவது கிட்டத்தட்ட 1050ன்னு வச்சுங்களேன், அதான் மிடில்.
அதிலிருந்து 1200 வரையிலும் நிறைய இங்கிலீஷ்லேயே நிறைய எழுதப்பட்டுச்சு. அங்கேருந்து கொண்டு டிரான்ஸ்லேட் ஆனது நிறைய. அதே மாதிரி இந்த 1050லேருந்து 1200 வரையும் நிறைய எழுதப்பட்டது. இந்த மிடில் இங்கிலீஷில் நிறைய எழுதப்பட்டது. ஒவ்வொருத்தனும் தான் என்ன பேசுகிறானோ அந்த லாங்குவேஜும் அப்படியே எழுதுனான். அதாவது ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படியே பேசுவாங்க, அந்த லாங்குவேஜில் அவன் எழுதுறான். இன்னொரு ஏரியாவில் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க, அவங்க பேசுகிறது அவங்களுக்குரிய கிராமர், அவங்களுக்குரிய ஸ்பெல்லிங், அவங்களுக்குரிய இதை போட்டு அப்படியே எழுதிட்டு இருந்தாங்க. இப்படி இங்கிலீஷ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தகுந்தாற் போல் நிறைய இங்கிலீஷில் லிட்ரேச்சர் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் இந்த ஈஸ்ட் மிட்லேண்ட், இந்த மிடில் இங்கிலீஷில் மிக முக்கியமானது ஈஸ்ட் மிட்லேண்ட் பகுதியில் பேசப்பட்ட டயலக்ட். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் லண்டன்லையும் லண்டனை சுற்றிலும் அதுதான் பேசப்படுது. அதே மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலையும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலையும் அந்த ஈஸ்ட் மிட்லேண்டில் பேசப்படுகின்ற டயலக்ட் தான் பேசப்படுது. இது பெரிய அறிவாளிகள் இதில் தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி சாசர்லேருந்து மிக முக்கியமான எழுத்தாளர்கள் அவர்களும் இந்த ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலக்டை தான் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி காக்ஸ்டன் அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் வருது. அதில் பார்த்திங்கன்னா அந்த காக்ஸ்டன் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அந்த ஏர்லியஸ்ட் புக்ஸை பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலக்டில் தான் அதுவும் பிரிண்ட் ஆகுது. இது மாதிரி 1450 வாக்கில் இங்கிலீஷ் அப்படின்னா அது ஈஸ்ட் மிட்லேண்டில் பேசப்படுகின்ற டயலக்ட் தான் இங்கிலீஷ் அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லாம் எத்தனையோ டயலக்ட் இருந்தாலும் ஈஸ்ட் மிட்லேண்டில் பேசப்படுகின்ற டயலக்ட் தான் இங்கிலீஷ் அப்படின்னு மாறிச்சு. இதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி டிரான்சிஷன் பீரியட், அதாவது ஒன்றிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது ரைட்டர்ஸ் மத்தியில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னா, இதில் எந்த வேர்டு கரெக்டு, அதாவது ஒரு பொருளுக்கு இந்த டயலக்டில் ஒரு வேர்டு இருக்கும், இன்னொரு டயலக்டில் ஒரு வேர்டு இருக்கும், இன்னொரு டயலக்டில் ஒரு வேர்டு இருக்கும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலக்ட் தான் இங்கிலீஷ்னு மாறிடுச்சு. ஆனால் அந்த எழுதுகிறவங்க மத்தியில் அதுக்கு முன்னாடி இது 1450 தான் அப்படி ஆச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த எழுதினவங்கெல்லாம் என்ன பண்ணான்னா ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு வேர்டு இருக்கும். ஒரே பொருளுக்கே இவன் ஒரு மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவான், இன்னொரு ஏரியாவில் இன்னொரு மாதிரி வேர்டை யூஸ் பண்ணுவான். அதனால அந்த எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்துருச்சு, எந்த வேர்டை நம்ம போட்டு எழுதுறது அப்படின்னு ஒரு நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. இப்போது ஈவன் சாசர்னுடைய ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸில் கூட இந்த ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ்லேயே முதல் 5 வரியில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் என்ற வேர்டுக்கு ஒரு இடத்துல SWETன்னு போடுவார். அதாவது ஃபஸ்ட்டு 5 லைன்ஸுக்குள்ளே ஒரு இடத்துல SWETன்னு போடுவார், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா SWOOTன்னு போடுவார். இதில் SWETE போடுறதா SWOOTE போடுறதான்னு அவருக்கே குழப்பம். ஏன்னா ஒரு இடத்துல அப்படி இப்போ எழுதுகிறான், இன்னொரு இடத்துல SWOOTE போட்டு ஸ்வீட்டுங்கிறத எழுதிட்டு இருக்கான். அப்போ எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த 5 வரிக்குள்ளேயே ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸினுடைய ஃபஸ்ட்டு 5 லைன்ஸுக்குள்ளேயே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லாம் தெரியும் இல்லையா, கம்மிங், பிளேயிங், ஒர்க்கிங், ரைட்டிங் அப்படி சொல்கிறோம்ல. அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு இப்போ நம்ம ING போடுறோம். ஆனால் அவருடைய காலத்தில் ஒரு இடத்துல ING போடுறாங்க, இன்னொரு இடத்துல ONG போடுவாங்க. அதாவது அந்த இங்கிலாந்துலேயே பார்த்தீங்கன்னா சில இடத்துல ING போட்டுக்கிட்டு இருப்பான், சில இடத்துல ONG போடுவான். இந்த முதல் 5 வரிகள்லையே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஒரு இடத்துல ING போட்டு எழுதுறாரு, இன்னொரு இடத்துல ONG போட்டு எழுதுறாரு. நான் சொல்கிறது சாசருக்கே இதான் நிலைமையாக போச்சு. இப்போது நீங்கள் எப்படி மிடில் இங்கிலீஷ் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 விஷயங்களை பற்றி 4 விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து இப்போ மிடில் இங்கிலீஷுக்கு வருது, அதில் எப்படி கிராமரில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு. ரெண்டாவது, ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பில் என்ன சேஞ்சஸ் வந்துச்சு, ஸ்பெல்லிங்கில் என்ன சேஞ்சஸ் வந்துருச்சு.
அப்புறம் வெக்காபுலரி, புதிதாக என்னென்ன வெக்காபுலரி, புதிய வார்த்தைகள் என்னென்ன சேஞ்ச் ஆச்சு, பழைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன மாறுச்சு, புது வார்த்தைகள் என்ன சேர்க்கப்பட்டது. இந்த 4 செக்ஷனை பற்றி நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் எப்படி மிடில் இங்கிலீஷாக மாறுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ராசஸ், 2 வகையாக நீங்கள் இதை யோசிக்கணும். ஒன்று, இங்கிலீஷில் ஆக்சுவலாக டெவலப் ஆனது எப்படி, அதாவது கிராமர்னால் ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டெவலப் ஆகிச்சு மிடில் இங்கிலீஷில் கிராமர் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஓல்டு இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சு கிராமர்னுடைய தாக்கம் எப்படி வந்துச்சு, அதாவது நம்ம லாங்குவேஜ் எப்படி மாறுச்சு, இதே சமயத்தில் ஃப்ரெஞ்சினுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு என்ற இந்த 2 வழிகளிலும் இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மிடில் இங்கிலீஷை பற்றின முழு நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். இப்போ முதல்ல கிராமரில் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். கிராமரில் ஏற்படுகின்ற மாற்றம் ஓல்டு இங்கிலீஷில் இருந்தே மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஓல்டு இங்கிலீஷில் கிராமர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதனால் அதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஓல்டு இங்கிலீஷில் இருந்தே கிராமரில் சேஞ்ச் பண்ணணும் என்கின்ற அந்த மாற்றங்கள் வர ஆரம்பித்து வந்துருச்சு. இப்போது நிறைய டயலெக்ட்ஸ், நம்ம இங்கிலாந்துலேயே ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு விதமான இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நிறைய டயலெக்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூரலுக்கு வார்த்தையின் எண்டில் நவுனை ப்ளூரல், பாய் அப்படின்னா பாய்ஸ்னு சொல்கிறோம், கேர்ள் அப்படின்னா கேர்ள்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஒர்க் அப்படின்னா ஒர்க்கர் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ப்ளூரல். அது மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா ஈஎன் சேர்ப்பாங்க, நவுனோட ஈஎன் சேர்த்து ப்ளூரலை உண்டாக்குறதுங்கிறது ஒரு வகையாக இருந்துச்சு. ஆனால் மிட்லாண்ட் டயலெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இஎஸ் சேர்ப்பாங்க. அதாவது நிறைய டயலெக்ட்ஸில் இஎன் சேர்ப்பாங்க. அந்த இஎன் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ கூட அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், எருது என்பதற்கு ஆக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைல்டு அப்படிங்கிறதுக்கு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர்ஸுங்கிறதுக்கு பதிலாக பிரத்ரன் என்று இஎனில் முடிகிறது. இன்னும் சொச்ச நச்சம் நமக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டு இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூரல் ஆக்கிறதுக்கு இஎன் தான் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மிட்லாண்ட் டயலெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இஎன் சேர்க்க மாட்டாங்க, இஎஸ் சேர்ப்பாங்க. இந்த இஎஸ் சேர்க்கிறது என்பது ஃப்ரெஞ்சிலிருந்து வந்தது. ஸோ நம்மளுடைய இங்கிலீஷில் டெவலப் ஆனது இஎன் சேர்க்கிறது, ஃப்ரெஞ்சினுடைய ஆதிக்கத்தில் வந்தது இஎஸ் சேர்க்கிறது. சாசர் பார்த்தீங்கன்னா அவருடைய நிறைய இடங்களில் இஎஸ் தான் சேர்த்துக்கிட்டார், இஎஸ் சேர்த்துருப்பார். ஆனால் இஎன் சேர்க்குற பழக்கமும் இருந்துச்சு. இப்போது மிடில் இங்கிலீஷில் ஆரம்ப காலத்து மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வெர்பில் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபினிட்டிவ்ஸில் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா இஎன் சேர்ப்பாங்க. இப்படி ஒரு பழக்கம் ஓல்டு இங்கிலீஷில் இருந்துச்சு. ஆரம்ப காலத்து மிடில் இங்கிலீஷ்லையும் இன்ஃபினிட்டிவ்ஸ், வெர்பினுடைய இன்ஃபினிட்டிவ் ஃபார்முக்கு இஎன் சேர்க்குற பழக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன செய்யறோம், முன்னாடி டு சேர்க்குறோம் இல்லையா, டு கோ, டு கம், டு ப்ளே அப்படின்னா அது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிடில் இங்கிலீஷுக்கு மாறின ஆரம்ப காலங்களில் வெர்பினுடைய எண்டில் இஎன் சேர்க்குற பழக்கம் இருந்துச்சு. இதை சாசர் கூட தன்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா டு ரைடன் அவுட் அப்படின்னு சொல்லுவார். டு ரைடன் அவுட், அதாவது டு சேர்ப்பாங்க, ஆனால் வெர்போட இஎன் சேர்த்துருப்பாங்க பாருங்கள். டு ரைடன் அவுட், டு சீக்கன், டு டெல் அண்ட் யூ, ஒய்இடபிள்யூ என்பது நம்ம இப்போ ஒய்ஓயூ பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கு அந்த காலத்தில் ஒய்இடபிள்யூன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாசரே பார்த்தீங்கன்னா டு ரைடன் அவுட், டு சீக்கன், டு டெல்லன் என்கின்ற வேர்ட்ஸ் அவர் பயன்படுத்துகிறாரு. இது மாதிரி இது முதல்ல சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் இந்த இஎன் யூஸ் பண்ணுறது வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இந்த பழக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இஎன் என்பது ஃப்ரெஞ்சினுடைய வெர்ப்ஸில் இந்த இஎன் சேர்க்குற பழக்கம் இல்லை. அதனால் காலப்போக்கில் அந்த இஎன் சேர்க்குறதுங்கிறது மறைஞ்சு போச்சு. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸில் அது இல்லாததுனால காலப்போக்கில் அது மறைஞ்சு போச்சு. இன்னொரு இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மிடில் இங்கிலீஷில் முக்கியமானது என்னென்னா ரிடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு வேர்டை
எப்படி டென்ஸில் ஜெண்டரில் நம்பரில் அந்த வேர்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது கோ அப்படின்னு வச்சிங்களேன், டென்ஸில் வரும்போது எப்படி இருக்கும், கோ வென்ட் கான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜெண்டர் பாலில் பார்த்தீங்கன்னா மேன் உமன் அப்படி பாய் கேர்ள் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி நம்பருங்கிறது சிங்குலர் ப்ளூரலில். இது மாதிரி ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலரில் ஒரு வேர்டு, ப்ளூரலில் வேறு வேர்டு. ஜெண்டரில் மேலுக்கு ஒன்று, ஃபீமேலுக்கு ஒன்று, நியூட்டருக்கு ஒன்று. டென்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒன்று, பாஸ்ட் டென்ஸுக்கு ஒன்று, ஃப்யூச்சர் டென்ஸுக்கு ஒன்று. இப்படி இதுதான் இன்ஃப்ளெக்ஷன்னு பேர். இப்போ இன்ஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டென்ஸுனாவே 3 வேர்டு இருக்கும், ஜெண்டரில் 4 வேர்டு இருக்கும், நம்பரில் 2 வேர்டு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுலையுமே பல வேர்டு இருக்கும். இது மாதிரி இதெல்லாம் குறைக்கிறது, எல்லாம் குறைச்சிக்கணும். ரொம்ப போட்டு ஏன் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய வேர்ட்ஸு ஏன் புதுசாக. இப்போ ஒர்க்குக்கு ப்ரெசன்டென்ஸ், ஒர்க்குடுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, ஒர்க்குடுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுங்க, அதே வச்சுக்க, ஏன் போய் அதுக்கு இன்னொரு வேர்டு புதுசாக சொல்கிறீங்க என்று இதெல்லாம் குறைக்கிறது. அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு டென்ஸு ஜெண்டர் நம்பரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வெவ்வேறு விதமான வார்த்தைகளுக்கு இன்ஃப்ளெக்ஷன் பேர். இந்த இன்ஃப்ளெக்ஷன்ஸை குறைக்கிறது தான் முக்கியமான பகுதியாக இந்த ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிடில் இங்கிலீஷினுடைய முக்கியமான பகுதி இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை குறைக்கிறது. தேவையில்லாமல் நிறைய வார்த்தைகள் இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இது மிகவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவுனில் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். நவுனில் தான் இந்த ஜெண்டர் நம்பர் இதிலெல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போது நவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்குது இல்லையா. நாமினேட்டிவ் கேஸ், டேட்டிவ் கேஸ், ஜெனிட்டிவ் ஆர் பொசசிவ் கேசஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கேசஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நவுனில் இருக்கிற ஆல் டிஸ்டிங்ஷன் கேசஸ் டிஸப்பியர் மறைஞ்சிருச்சு, எக்ஸப்ட் த பொசசிவ் கேஸ் அல்லது ஜெனிட்டிவ் கேஸ். இதை தவிர இதில் சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்த்துக்கிறோம் இல்லையா இப்போது பொசசிவ் கேஸ். ஆனால் அப்போ என்ன பண்ணாங்கன்னா இஎஸ் சேர்த்துக்கிட்டாங்க பொசசிவ் கேஸ். ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த நவுனில் இருக்கக்கூடிய நாமினேட்டிவ் கேஸுக்கு ஒன்று, இப்படி வேறு டேட்டிவ் கேஸுக்கு ஒன்று என்ற வெவ்வேறு கேஸஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகி ஜெனிட்டிவ் ஆர் பொசசிவ் கேஸுக்கு மட்டும்தான் ஒரு புது வேர்ட் அப்படின்னு இருந்துச்சு. அந்த வேர்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேர்டோட ஒரு இஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு வருது. ஆனால் இப்போது நம்ம வந்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மிடில் இங்கிலீஷில் ஜெனிட்டிவ் ஃபார்மில் மேஸ்குலைன் ஜெண்டர் நியூட்டர் ஜெண்டர் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஃபெமினைன் ஜெண்டர் வந்து அதுக்கு ஜெனிட்டிவ் ஃபார்மே கிடையாது. ஃபெமினைன் ஜெண்டருக்கு ஜெனிட்டிவ் ஃபார்மே கிடையாது. மேஸ்குலைன் அண்ட் நியூட்டர் ஜெண்டர்ஸுக்கு மாத்திரம் அவங்க வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் லார்ட்ஸ் டே அப்படிங்கிறதுக்கு லார்டுன்னு போட்டு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு லார்ட்ஸ் டே, ஏன்னா இது ஆண் பால்ங்கிறதுனால லார்ட்ஸ் டேன்னு வச்சுருக்கான். ஆனால் லேடிஸ் டேக்கு LADY போட்டு அங்கே அப்பாஸ்ட்ரஃபி போட வேண்டியதானே, அப்படி போட்டான் லேடி டேன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த பொசசிவ் கேஸ் என்பது ஃபெமினைன் ஜெண்டருக்கு கிடையாது, மேஸ்குலைன் ஜெண்டருக்கும் இதுக்கு மட்டும்தான், நியூட்டர் ஜெண்டருக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு வச்சுட்டாங்க. அது மாதிரி தேர்ட்ஸ்டேயினுடைய ஜெனிட்டிவ் ஃபார்ம், தேர்ட்ஸ்டே என்பது மேல் ஆண், அதனால் தேர்ட்ஸ்டேயினுடைய ஃபார்ம் பொசசிவ் கேஸ் வந்து தேர்ட்ஸ்டேஸ் அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா தார் என்பது ஒரு கடவுள், அந்த தார் என்ற கடவுளில் இருந்தால் தேர்ட்ஸ்டேன்னு வந்துச்சு. தார் என்பது ஆண் கடவுள், அதனால தான் தேர்ட்ஸ்டே என்பது ஆண். தேர்ட்ஸ்டே என்கின்ற வேர்டை வார்த்தையை ஆண் மேல் ஆணை குறிக்கிறது அப்படின்னா அதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு விட்டான். ஆனால் ஃப்ரைடேங்கிறது அது ஃப்ரைஜா என்கின்ற ஒரு காடஸ், ஒரு பெண் கடவுளை குறிக்குது. அப்போது ஃப்ரைஜா என்கின்ற பெண் கடவுளை இந்த ஃப்ரைடே குறிக்கிறதுனால ஃப்ரைடே என்பது ஃபெமினைன் ஜெண்டர், அது பெண் பால், எனவே அதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கிடையாது அப்படின்னு வச்சுட்டான். இதுதான் மிடில் இங்கிலீஷில் இருந்த கூத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த டெஃபினட்டிவ் ஆர்டிக்கிள் தி யூஸ் பண்ணுறது. இந்த தி யூஸ் பண்ணுறது எல்லா ஜெண்டர்ஸ், நம்பர்ஸ், கேசஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. சாசர், கவர், அப்போ உள்ள முக்கியமான ரைட்டர்ஸ் சாசர், கவர், வைக்லிஃப், இவங்க எல்லாமே இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஓல்டு இங்கிலீஷில் there was no relation between the gender of a noun and the sex of the thing it represented. ஓல்டு இங்கிலீஷில் பொறுத்தவரையிலும் ஒரு நவுனுடைய ஜெண்டருக்கும்
அதனுடைய செக்ஸ் ஆஃப் த அது எந்த செக்ஸை குறிக்கிறது என்பதுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஆனால் மிடில் இங்கிலீஷில் 12ஆம் நூற்றாண்டில், அதாவது மிடில் இங்கிலீஷில் ஜெண்டர் என்பது, அதாவது ஆண்பாலா பெண்பாலா என்பது மீனிங்கை பொறுத்தது மாறுகிறது. இதே மாதிரி சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்தினுடைய தென் பகுதியில் பழைய சிஸ்டம், அந்த ஓல்டு இங்கிலீஷில் இருக்கிற ஜெண்டர் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணி 14ஆம் நூற்றாண்டு வரையிலும் அவங்க அந்த ஓல்டு சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலரை பொறுத்த வரையிலும் டிஹெச் என்ற எண்டு, இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு இல்லையா, ஹீ ஷி இட்னு சொல்கிறோமே, இது சிங்குலரில் சதர்ன் பார்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா டிஹெச்னு முடிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் நார்த்தன் சைடில் அது எஸ் என்று முடிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. சாசர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை யூஸ் பண்ணார். அதனால் இந்த ரெண்டு ஃபார்ம் ஹேத் அண்ட் டத், ஹேஸ் என்பதற்கு HAS தானே யூஸ் பண்ணணும், ஆனால் ஹேத் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டத், ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னாக்கா, ஹீ ஷி இட்டு வந்துச்சுனாக்கா ப்ரெசனன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ்ன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சாசர்லாம் பார்த்தீங்கன்னா ஹேத் அண்ட் டத்தை யூஸ் பண்ணாங்க. ஆனால் சாசர் அண்ட் இதுக்கு பின்னாடி ரொம்ப நாட்கள் வரைக்கும் எல்லா கவிஞர்களுமே ஹேத்து டத்தை யூஸ் பண்ணுறதுங்கிற பழக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி டூ என்ற ஆக்சிலரி வெர்பு, டூ என்ற ஆக்சிலரி வெர்பை ஆங்கிலோ சாக்சன்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணது இல்லை, எப்போவாவது தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் டூ என்ற ஆக்சிலரி வெர்பை ரெகுலராக மிடில் இங்கிலீஷில் யூஸ் பண்ணாங்க. வேர்ட் ஆர்டர், ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு இதுதான் நவுன் முன்னாடி இருக்கணும், வெர்பு அதுக்கப்புறம் வரணும், அதுக்கப்புறம் தான் அட்வெர்பு வரணும், இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இப்படித்தானே இருக்கும் இல்லையா. ஐ பிளே ஃபுட்பால் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஃபஸ்ட்டு வருது, பிளே வெர்பு வருது, ஃபுட்பால் ஆப்ஜெக்ட் வருது, இன் த கிரவுண்ட் அப்படின்னு வருது இல்லையா. இது ஆர்டர், இந்த வேர்டு ஆர்டர். நீங்கள் பட் இன் த கிரவுண்ட் ஃபுட்பால் பிளே ஐ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் இந்த வேர்டு ஆர்டரை அவங்க சீரியஸாக பயன்படுத்தலை. ஆனால் மிடில் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷில் இந்த வேர்ட் ஆர்டரை ரொம்ப தெளிவாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ மிடில் இங்கிலீஷில் தான் வேர்ட் ஆர்டர் என்பது தெளிவாக பயன்படுத்தினாங்க. இந்த வேர்ட் ஆர்டரை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா அது ஒரு நான்சென்ஸாக போயிடும். ஏன்னா அர்த்தமே உங்களுக்கு தெளிவாக இருக்காது, இட் பிகம்ஸ் ஏ நான்சென்ஸ். அதே மாதிரி ப்ரொனன்சியேஷனில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இது ரெண்டாவது, சேஞ்சஸ் இன் கிராமர். அடுத்தது சேஞ்சஸ் இன் ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு. ஆனால் உச்சரிப்பில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா உச்சரிக்கிறதுங்கிற அவன் பேசினது, அவன் ஸ்போக்கன் லாங்குவேஜ், அவன் ஸ்போக்கன் லாங்குவேஜில் ஒரு மாதிரி பேசியிருப்பான். அவன் எப்படி பேசினாங்கிறதுக்கு அப்போ யாரும் ரெக்கார்டெல்லாம் இல்லை, ரெக்கார்ட் பண்ணி இப்போ நம்ம ப்ளே பண்ணி அவன் இப்படி தான் பேசுனாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் அதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்காது. ஆனால் அவங்க வாழ்ந்த புவிப்பு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், இந்த ஏரியாவில் தான் வாழ்ந்தான் அப்படின்னா அவன் வாழ்ந்திருப்பான். அப்போது அந்த லோக்கலில் என்ன மாதிரி பேசியிருப்பான் என்பதற்கு அந்த மிடில் இங்கிலீஷில் அது கலந்துருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ அதை வச்சு தான் இந்த ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு. ஏன்னா அந்த மிடில் இங்கிலீஷில் அந்த லாங்குவேஜினுடைய லாங்குவேஜும் இருக்கும். அப்போ அதில் ஒரு ஸ்பெல்லிங் பயன்படுத்தியிருப்பான். அந்த ஸ்பெல்லிங்கை வச்சுக்கிட்டு ஸோ இவங்க இந்த ப்ரொனன்சியேஷனை தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மிடில் இங்கிலீஷில் முக்கியமான பகுதி நார்த்தன், மிட்லேண்ட், சவுத் வெஸ்டர்ன் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன். இதுதான் மிடில் இங்கிலீஷினுடைய ப்ரைம் பகுதி. ஆனால் லேட்டர் மிடில் இங்கிலீஷ் போயட் சாசர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், ஏற்கனவே பார்த்தோம், ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலக்ட், அதாவது இவ்வளவு டயலக்ட் இருந்தாலும் சாசர் பயன்படுத்தினது ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலக்ட் தான் அவர் எழுத்துக்கு அவர் பயன்படுத்தினார். இதில் பார்த்தீங்கன்னா லாங் ஏ, ஓல்டு இங்கிலீஷில் லாங் ஏ பயன்படுத்தினாங்க, ஹேம், ஸ்டான் என்று பயன்படுத்தினாங்க. அது லாங் ஓவாக மாறிடுச்சு. அது ஓவாக மாறி இப்போ அதுவும் ஓ அப்படின்னு மாறிடுச்சு. லாங் ஏ என்பது லாங் ஓவாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஹூம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம இப்போ லைட்டாக மாற்றி ஹூம் என்பதை இப்போ நம்ம ஹோம்
ஸ்டோன் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு தெரியும். ஓல்டு இங்கிலீஷில் அப்படி பயன்படுத்தின லாங் ஏ பயன்படுத்தினா ஹோமுக்கு ஹேம்னா, ஸ்டோனுக்கு ஸ்டான் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷில். அது மிடில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹூம், ஹே, ஸ்டேன் அப்படி வந்துச்சு. ஆனால் மாடர்ன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டோன் அப்படின்னு மாறிடுச்சு. இதான் இப்படி மாறி இருக்கு. இதெல்லாம் இப்படி தான் மிடில் இங்கிலீஷில் இருந்து நமக்கு இப்போ ஹோம் ஸ்டோன்னா இப்படி தான் நமக்கு வந்துச்சு. அது மாதிரி ஓல்டு இங்கிலீஷில் இருந்தவைகள் நிறைய மிடில் இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பர்ஃபெக்ட் பண்ணப்பட்டு அதில் சில மாற்றங்களோட இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் வந்திருக்கு. இப்போது சிலது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எழுதுகிற கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மிடில் இங்கிலீஷில் எழுதுகிற வார்த்தைகள் அவனுடைய கவிதை எழுதும்போது அந்த மீட்டர் வச்சுருப்பான்ல, பென்டாமீட்டர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீட்டருக்கு அவனுக்கு செட் ஆகலைன்னா அவன் என்ன பண்ணுவான்னா மிடில் இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ண மாட்டான், ஓல்டு இங்கிலீஷ் வேர்டையே அவன் யூஸ் பண்ணிட்டான். அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு ஃபோனட்டிக் டெவலப்மெண்ட் ஓல்டு இங்கிலீஷ் பீரியனுடைய பின்பகுதியில் ஆரம்பித்து மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வந்தது. இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ் ஷார்ட் வவ்வலை லென்த்தன் பண்ணுறது. ஷார்ட் வவல் இல்லையா, ரன், பின், அப்படி பி இப்படி சொன்னீங்கன்னா இது ஷார்ட் வவல். ரன், பின், இது ரேன் அப்படின்னீங்கன்னா அது லாங் வவல் இல்லையா. அது மாதிரி பைன், பின்னு சொன்னீங்கன்னா ஷார்ட் வவல், முடிஞ்சு போச்சு. பைன் அப்படின்னு இழுக்கிறீங்க, அப்போ லாங் வவலாக மாறுது. அப்போது லென்த்தனிங் ஆஃப் ஷார்ட் வவல்ஸ், அதாவது ஓப்பன் சிலபிளாக இருக்கும்போது ஷார்ட் வவல் லென்த்தன் ஆகிறது ஒரு மெத்தட். ஷார்ட் வவலை இழுத்துருவாங்க. இப்போ ஓப்பன் சிலபிள்னால் என்ன, ஒரு வேர்டினுடைய கடைசியில் வவ்வல் இருந்தால் வவலோடு அது முடியணும். இப்போ சோ ஓவோட முடியுது, வி ஈயோட முடியுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிலபிள்னு பேர். அப்படி இல்லாமல் இவைகளோட இந்த வவ்வலுக்கு பக்கத்தில் ஒரு கான்சனன்ட் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு சிலபிள் ஆகும். இப்போது எம்ஏஎன் மேன், எம்ஏக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏ என்ற ஒரு வவ்வலுக்கு பக்கத்தில் என் என்ற கான்சனன்ட் சேர்ந்துருச்சு, அப்போ மேன் என்பது க்ளோஸ்டு சிலபிள். கிராமர் GRAMMA, அந்த ஏ என்ற வவலுக்கு பக்கத்தில் ஒரு ஆர் சேர்ந்துருச்சு, அப்போ அது ஒரு க்ளோஸ்டு சிலபிள். இப்போ ஓப்பன் சிலபிளில் ஷார்ட் வவல்ஸை லென்த்தன் பண்ணுறது. அதே மாதிரி க்ளோஸ்டு சிலபிளில் லாங் சிலபிளை ஷார்ட் பண்ணுறது. அதில் வந்து ஷார்ட்டை லென்த்தன் பண்ணால் இதில் லென்த்தை ஷார்டன் பண்ணுறான். ஸோ இப்படி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று இருந்துச்சு. இது வந்து 13th century எண்டு வரைக்கும் all vowels in open syllables were long and almost all vowels in closed syllables were short. இதுதான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் மாத்திரம் இருந்துச்சு. இதுதான் அந்த இதுக்கும். இப்போது இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த ரூல், த வேர்ட் ஃப்ரெண்டுங்கிற இதை பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு இதை ஒரு லாங் வவல் யூஸ் பண்ணி ஒரு நீளமாக தான் பயன்படுத்தினாங்க. ஸோ according to the rule, the word friend to be pronounced with a long vowel, but the lengthening did not take place because the first syllable was an unstressed one. இதில் friend, இதில் ஃபஸ்ட்டு சிலபிள் வந்து அன்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இதை லென்த்தனாக பயன்படுத்தலை. ஷார்ட்டனிங் ஆல்சோ டுக் பிளேஸ் இன் மிடில் இங்கிலீஷ் இஃப் த காம்பினேஷன்ஸ். இப்போ இதே மாதிரி மிடில் இங்கிலீஷில் ஷார்ட்டன் பண்ணாங்க. ஷார்ட்டன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்டி, எம்பி, எல்டி இதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சைல்டுங்கிறது ஒரு லாங் வவல், சைல்டு லாங் வவல், அண்ட் சில்ட்ரன் என்பது சில்ட்ரன் இது ஷார்ட் வவல், சைல்டு அப்படிங்கிறது ஒரு லாங் வவலாக மாறிடுச்சு. அது மாதிரி ஒரு ட்ரை சிலபிக் வேர்ட், ஒரு 3 சிலபிள் உடைய ஒரு வார்த்தையில் த ஃபஸ்ட்டு சிலபிள், த வவல் ஆஃப் த ஃபஸ்ட்டு சிலபிள், ஃபஸ்ட்டு சிலபிளில் இருக்கக்கூடிய வவ்வல் வந்து ஷார்ட்டன் ஆகிடும். அது ஓப்பன் சிலபிளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிலபிளில் இருக்கக்கூடிய வவ்வல் ஷார்ட்டனாக இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலிடே என்பது ஹாலிடே, HO ஹா, அது ஓப்பன் சிலபிளாக இருந்தாலும் அது ஷார்ட்டனாக இருக்குது. As per the rule laid down, vowels before the combination st were normally short in Middle English
ஆஸ் இன் பெஸ்ட்டு ரெஸ்ட். இப்போ பெஸ்ட் ரெஸ்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எஸ்ட் இருக்குது, எஸ்டி சேர்ந்துருக்கு. இந்த வவல்ஸோட பெஸ்ட் இ அதோட எஸ்டி சேருது, ரெஸ்ட் ஆர் யூக்கு பக்கத்தில் எஸ்டி சேருது. ஸோ வவல்ஸோட எஸ்டி சேரும்போது அவைகள் வவல்ஸ் பிஃபோர் த எஸ்டி வேர் நார்மலி ஷார்ட், நார்மலாக அது ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் இன் எ நம்பர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஆனால் மாடர்ன் இங்கிலீஷில் இது மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்டாக இல்லாமல் லாங்காக இருக்குது. உதாரணத்துக்கு ஃபாஸ்ட், ப்ரீஸ்ட், கோஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்டி தான் சேர்ந்துருக்கு. இப்போ ஷார்ட்டாக தான் இருக்கணும், ஆனால் நிறைய இடங்களில் அது லாங்காக இருக்குது. இன் சர்டன் வேர்ட்ஸ் ஆஸ் ஆர் அண்ட் எஸ், சில வார்த்தைகள் ஆர் அண்ட் எஸ் கேம் டு சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன். திஸ் இஸ் இப்போ ஆர் என்ற வேர்ட் எஸ் என்ற வேர்ட்னால் தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வருது. அதனால இதற்கு வந்து மெட்டாதிசிஸ் அப்படின்னு பேர். இப்போ ஓல்டு இங்கிலீஷில் டு பேர்ன் என்ற வெர்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பி அ மேன் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இது ரெண்டு ஃபார்ம்ஸ் பெர்னான் அண்ட் பிரன்னான் இதெல்லாம் மிடில் இங்கிலீஷில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி மூன்றாவது ஸ்பெல்லிங்கில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது. நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு தான் கோர்ட்டினுடைய லாங்குவேஜாகவும் படித்தவர்களுடைய லாங்குவேஜாகவும் மாறுச்சு அப்படின்னு சொன்னோம். ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு ஃப்ரெஞ்சு தான் கற்றுக் கொடுத்தாங்க. இங்கிலீஷ்க்கு பதிலாக ஸ்கூலில் ஃப்ரெஞ்சு தான் எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. அதனால குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்பெல்லிங்கே ஈஸியாக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா அவங்க ஃப்ரெஞ்சு ஸ்பெல்லிங்கை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால இங்கிலீஷ் ட்ரெடிஷனில் ஃப்ரெஞ்சு ஸ்பெல்லிங் பயன்படுத்துகிற பழக்கம் வந்துருச்சு. இப்போ உதாரணத்திற்கு த லாங் என்கிறது ஓஎன் என்று எழுத ஆரம்பித்தாங்க. அது மாதிரி ஹஸ், மஸ் என்பதெல்லாம் ஹவுஸ், மவுஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லாங் ஓ என்பது 2 ஓ போட்டு எழுத ஆரம்பித்தாங்க. ஹூம் அப்படி, ஹோம் என்பதை ஹூம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஃபூ, எஃப்ஓஓ டபுள் ஓ யூஸ் பண்ணுறது, ஃபூ ஃபார் ஃபோ. அதே மாதிரி கூம் ஃபார் கம், இப்படி வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி சி என்பதை சி வாஸ் ப்ரொனவுன்ஸ் ஹார்ட், சியை வந்து ரொம்ப ஹார்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. எப்போன்னா ஹார்ட் பிஃபோர் எ பேக் வவல், ஒரு பேக் வவலுக்கு முன்னாடி இருந்தால் சியை ஹார்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால், ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னாடி இருந்தால் அதை சாஃப்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. இதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அவங்க கே என்ற எழுத்தை பயன்படுத்தினாங்க. ஸோ சி என்பது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சிஹெச் சவுண்டோட சிஹெச் மாதிரி தான் சியை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போது ஓல்டு இங்கிலீஷில் சிஐஎல்டி அப்படின்னு இருந்துச்சு, அது சைல்டு அப்படின்னு மாறுச்சு. ஸோ சியை இப்போ நம்ம எப்படின்னா சிஹெச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மிடில் இங்கிலீஷில் அது சைல்டுன்னு மாறுச்சு. சிஹெச் என்பது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கே என்ற ப்ரொனவுன்சியேஷனே வரும். சிஹெச் அப்படின்னா இங்கே சைல்டு இச்சு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் கேரக்டர்னு வரும்போது சேரக்டர்னு யாரும் சொல்கிறதில்ல, கே சவுண்டை தான் பயன்படுத்துகிறோம், கேரக்டர். அதே மாதிரி க்ரானிக் அப்படிங்கிறத சிஹெச்ங்கிறதுனால இது சைல்டில் இருக்க இச்சு மாதிரி இச்ரானிக் அப்படி சொல்கிறதில்ல, க்ரானிக் கே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கோரஸ்னு கோ தான் யூஸ் பண்ணுறோம், கே தான் யூஸ் பண்ணுறோமே ஒழிய சோரஸ் அப்படின்னு இதை யாரும் சொல்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் இன் ஸ்பெல்லிங். அது மாதிரி ஓல்டு இங்கிலீஷில் ஜி என்பது ஒய் என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது. இப்போது கியன் இன் ஓல்டு இங்கிலீஷில் இயர் அப்படின்னு வந்துருச்சு மிடில் இங்கிலீஷில். அதே மாதிரி ஒரிஜினலில் எஸ்சி என்பது எஸ்ஹெச்னு மாறுது. எஸ்சிஐபி தான் ஓல்டு இங்கிலீஷில், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஷிப் என்று மிடில் இங்கிலீஷில் மாறுது. அது மாதிரி ஃப்ரெஞ்சினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஜி என்பது பிஃபோர் ஃப்ரண்ட் வவல்ஸில் ஜி என்பது ஜே என்ற ப்ரொனவுன்சியேஷனில் உச்சரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் வவல்ஸில் ஜி என்பது ஜியூ என்ற ப்ரொனவுன்சியேஷன். ஜிங்கிறது ஜியூ, கைடு, கில்டு. இப்போ ஜியை வந்து கை தான் யூஸ் பண்ணுறோம், கைடு, கில்டு இப்படி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரெஞ்சினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் சிடபிள்யூ என்ற வேர்டு வந்து கியூயூ என்று மாறிடுச்சு. இப்போ குயினுக்கு ஓல்டு இங்கிலீஷு சிடபிள்யூஇஎன் தான் போட்டான், ஆனால் மிடில் இங்கிலீஷில் அது சிடபிள்யூக்கு பதிலாக கியூயூ என்று குயின் என்று மாறிடுச்சு. அது மாதிரி
French originல certain words of French origin which had an initial unstressed E immediately before S like estrange. இந்த estrange என்ற வேர்ட் இது இனிஷியல் அன்ஸ்ட்ரெஸ், ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அதுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, அதுக்கு பின்னாடி இ ஃபாலோ பண்ணுது. ஸோ தொடக்கத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாத அதை வந்து எஸ் ஃபாலோ பண்ணுச்சுன்னா, இப்போ ஒரு ஈக்கு முன்னாடி எஸ் ஃபாலோ பண்ணி எஸ்ட்ராஞ்ச் என்ற வேர்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராஞ்ச் என்று இங்கிலீஷில், மிடில் இங்கிலீஷில் ஸ்ட்ராஞ்ச் என்று வந்து பின்னாடி அது ஸ்ட்ரேஞ்ச் என்று வந்துச்சு. ஸோ ஓல்டு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அது எஸ்ட்ராஞ்சுன்னு தான் இருக்கும். ஸோ என்பது அன்ஸ்ட்ரெஸ்டு வேர்ட். இந்த அன்ஸ்ட்ரெஸ்டு ஈக்கு பக்கத்தில் எஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராஞ்ச், தன்னுடைய அந்த ஈயை இழந்து ஸ்ட்ராஞ்சுன்னு மாறிடுது. ஸ்ட்ராஞ்ச் என்பது பிற்காலத்தில் ஸ்ட்ரேஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸில் அது இல்லாததுனால காலப்போக்கில் அது மறைஞ்சு போச்சு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மிடில் இங்கிலீஷில் முக்கியமானது என்னென்னா ரிடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு வேர்டை எப்படி டென்ஸில், ஜெண்டரில், நம்பரில் அந்த வேர்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது கோ அப்படின்னு வச்சிங்களேன், டென்ஸில் வரும்போது எப்படி இருக்கும், கோ வென்ட் கான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜெண்டர், பாலில் பார்த்தீங்கன்னா மேன், உமன், அப்படி பாய், கேர்ள் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி நம்பருங்கிறது சிங்குலர் ப்ளூரலில். இது மாதிரி ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்குலரில் ஒரு வேர்டு, ப்ளூரலில் வேறு வேர்டு. ஜெண்டரில் மேலுக்கு ஒன்று, ஃபீமேலுக்கு ஒன்று, நியூட்டருக்கு ஒன்று. டென்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒன்று, பாஸ்ட் டென்ஸுக்கு ஒன்று, ஃப்யூச்சர் டென்ஸுக்கு ஒன்று. இப்படி இதுதான் இன்ஃப்ளெக்ஷன்னு பேர். இப்போ இன்ஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டென்ஸ்னாவே 3 வேர்டு இருக்கும், ஜெண்டரில் 4 வேர்டு இருக்கும், நம்பரில் 2 வேர்டு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுலையுமே பல வேர்டு இருக்கும். இது மாதிரி இதெல்லாம் குறைக்கிறது, இதெல்லாம் குறைச்சிக்கணும். ரொம்ப போட்டு ஏன் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய வேர்ட்ஸு ஏன் புதுசாக. இப்போ ஒர்க்குக்கு ப்ரெசன்டென்ஸ், ஒர்க்குடுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, ஒர்க்குடுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுங்க, அதே வச்சுக்க, ஏன் போய் அதுக்கு இன்னொரு வேர்டு புதுசாக சொல்கிறீங்க என்று இதெல்லாம் குறைக்கிறது. அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு டென்ஸு, ஜெண்டர், நம்பரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வெவ்வேறு விதமான வார்த்தைகளுக்கு இன்ஃப்ளெக்ஷன்னு பேர். இந்த இன்ஃப்ளெக்ஷன்ஸை குறைக்கிறது தான் முக்கியமான பகுதியாக இந்த ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிடில் இங்கிலீஷினுடைய முக்கியமான பகுதி இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை குறைக்கிறது. தேவையில்லாமல் நிறைய வார்த்தைகள் இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இது மிகவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவுனில் இந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மாடர்ன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிவிங் அனிமல் இருக்கும், ஆனால் அந்த லிவிங் அனிமலுக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனால் அந்த லிவிங் அனிமலினுடைய ஃப்ரெஞ்சு, அதனுடைய ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, தசை, அது செத்த உடனே அதுக்கு வேறு ஒரு பேர் வச்சுருவான் ஃப்ரெஞ்சில். இப்போது கோட் இருக்குது, ஷீப்பு, இது உயிரோடு இருக்கும்போது கோட்டு ஷீப்புன்னு சொல்கிறான். ஆனால் அதே சமயத்தில் அது செத்து போயிடுச்சுன்னா அதுக்கு மட்டன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மட்டன் என்பது ஃப்ரெஞ்சிலிருந்து வந்தது. இதே மாதிரி உயிரோடு இருக்கும்போது பிக்கு, செத்து போன உடனே அதனுடைய பன்னிக்கறிக்கு பேர் ஃபோர்க்குன்னு பேர். இந்த ஃபோர்க் என்பது ஃப்ரெஞ்சு. கவ், பசு, புல்லாக், எருது, இது ரெண்டும் இங்கிலீஷ். ஆனால் அது செத்து போன உடனே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கறிக்கு பீஃப் அப்படின்னு பேர். காஃப், கண்ணுக்குட்டி, இது வந்து இங்கிலீஷ். ஆனால் அது செத்து போன உடனே வீல் அப்படின்னு சொல்கிறான். அந்த வீல் என்பது ஃப்ரெஞ்சு. இப்போ நமக்கு அடிஷ்னலாக இப்போ வெறும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கவ், என்ன சாப்பிட்ற, கவ் சாப்பிட்றேன்னு தான் சொல்லுவோம். என்ன சாப்பிட்ற, நான் மட்டன் சாப்பிட்றேன்னு சொல்ல மாட்டாங்க, ஷீப் சாப்பிட்றேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீ உயிரோடு இருக்கும்போது வேறு ஒரு வார்த்தை, செத்து போனால் வேறு ஒரு வார்த்தை, இப்படி அடிஷனாக புது வேர்ட்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபியூடல் அண்ட் மேனோரியல் சிஸ்டம்ஸ் இதுவும் வந்துருச்சு. இப்போது ஃபியூடல் சிஸ்டம் ஃபியூடல் சிஸ்டம்னா பெரிய ஜமீன்தார் முறை, இல்லை ஒரு பெரிய ஜமீன்தார் இருப்பார், அதுக்கு கீழே சாதாரண மக்கள் இருப்பாங்க. அப்போது இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வில்லியம் த கான்கரர். இது தொடர்பாக நிறைய வார்த்தைகள் வந்துருச்சு. டொமைன், கேசில், பேரன், லிவரிங்கிறது அந்த வரி வசூல், அந்த ஜமீன்தார் வரி வசூல் பண்ணுறார் இல்லையா, இது மாதிரி, அல்லது அவங்க பணத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடம், இது மாதிரி நிறைய வார்த்தைகள் புதுசாக உள்ளே வருது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் என்ற வேர்டு, அது வில்லே என்கின்ற வேர்டு மேனோரியல் சிஸ்டத்தில் வில்லே என்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது டிஸ்ட்ரிக்ட் என்ற வேர்டு அடிஷனாக வருது. இப்போது ஒரு மனோரியல், அதாவது ஒரு ஜமீன்தாருக்கு கீழே அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க்கர்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்கள
வில்லன். ஏன்னா வில்லே என்பது மெனோரியல் சிஸ்டத்தில் ஒரு இடத்த குறிக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறவனெல்லாம் வில்லன்ஸ், வில்லேயில் ஒர்க் பண்ணுறவன் வில்லன்ஸ் அப்படின்னு வந்துட்டாங்க. அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஹோவல்ஸ், இந்த மண்ணள்ளி போடுறதுக்கு பயன்படுத்துகிற ஹோவல்ஸ் நிறைய இருக்கிற இடத்துக்கு வில்லேஜ்னு பேர். ஸோ இந்த ஹோவல்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடத்த தான் வில்லேஜ்னு சொன்னான். கிராமம் என்பதற்கு அவன் பயன்படுத்தின வேர்டு வில்லன்ஸ் என்ற வேர்டை தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கான். இது மாதிரி நார்மன்ஸ் ஆல்சோ அவங்களும் நிறைய மாடர்ன் இங்கிலீஷில் லீகல் சிஸ்டத்துக்கு நிறைய புது புது வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அஃபீஷியல் லாங்குவேஜில் லா கோர்ட்னு சொல்கிறோம். ஆனால் 14th centuryயில் மிடில் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு நிறைய கலந்ததுனால ஜஸ்டிஸ், கர்ஃப்யூ, ஜட்ஜு, ஜூரி, வெர்டிக்ட், கமிஷன், லைசன்ஸ், பிரிசன், பிரிசனர், பனிஷ், பிளைன்டிவ், வாதி, பிரதிவாதின்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் நிறைய கலந்துருச்சு. அது மாதிரி எக்லசியாஸ்டிக்கல் சிஸ்டம், எக்லசியாஸ்டிக்னா மத சம்பந்தமான வார்த்தைகள், இது மாதிரியான வார்த்தைகள். இப்போ நமக்கு இங்கிலீஷில் இருந்தது பிரிஸ்ட் அண்ட் பிஷப் மாத்திரம்தான். ஆனால் ஃப்ரெஞ்சு டேர்ம்ஸ் உள்ளே வந்து ஆபட், ஆபஸ், கேனன், கியூரட், கார்டினல், ஃப்ரையர், டீக்கன், ஆர்ச் டீக்கன் என்ற வேர்டெல்லாம் உள்ளே வந்துருச்சு. இங்கிலீஷில் சர்ச்னு ஒரே ஒரு வேர்டு தான். ஆனால் சாப்பல், கத்தீட்ரல், ஆபே, கான்வென்ட், சான்ட்ரி, அல்டார் என்ற ஃப்ரெஞ்சு டெரைவேஷன்ஸ்லாம் உள்ளே நிறையா வந்துருச்சு. அது மாதிரி சர்ச்சில் சர்வீஸ், கிளார்க், கிளர்ஜி, பாரிஸ், அப்பாசில், கான்சியன்ஸ், கன்ஃபெஷன், பெனன்ஸ், ப்ரேயர் இதெல்லாம் உள்ளே வந்துருச்சு. அது மாதிரி ரிலீஜியன், அதுவும் ஒரு ஃப்ரெஞ்சிலிருந்து தோன்றிய வார்த்தைகளெல்லாம். இப்படி சிவல்ரி, சிவல்ரினா வீர தீர சாகச செயல்கள், இதில் நைட்டு என்ற ஒரே ஒரு வேர்டு தான் இங்கிலீஷில். மீதி எல்லாமே நார்மன் ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ். சிவல்ரி தொடர்பான எல்லா வார்த்தைகள்லையும் நைட் என்ற ஒரே ஒரு வேர்டு தான் இங்கிலீஷ், மீதி எல்லாம் ஃப்ரெஞ்சு, நார்மன் ஃப்ரெஞ்சு கான்குவெஸ்டில் வந்தது. அதே மாதிரி ஆக்குபேஷன்ஸ், ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்கு ஸ்மித், கோல்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஷூ மேக்கர், குக்கு, மில்லர், இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்மித்துங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்துவாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சிலிருந்து நிறைய வேர்ட்ஸ் உள்ளே வந்துருச்சு. ட்ராப்பர், ஹேபர்டேஷர் அண்ட் ஜுவல்லர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பர், ஹேபர்டேஷர்லாம் இதில் வரும், கேன்ட்ரிபரி டேல்ஸில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஜுவல்லர், இந்த மாதிரி லக்ஸுரி ட்ரேடுகள்லாம் எல்லாம் ஃப்ரெஞ்சிலேருந்து வந்துச்சு. அது மாதிரி நிறைய நியூ வேர்ட்ஸ், எப்படி எல்லாம் நிறைய நியூ வேர்ட்ஸ் ஃப்ரெஞ்சு ஆரிஜின்லேருந்து நிறைய நியூ வேர்ட்ஸு உள்ளே வந்துருச்சு. அப்ஸ்ட்ராக்ட் டேர்ம்ஸ், மர்சி, பிட்டி, சேரிட்டி, பியூட்டி, ஹியூமிலிட்டி, கர்ட்டசி, ரிப்பென்டன்ஸ், இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் டேர்ம்ஸ், இவைகளெல்லாம் இவைகள் வந்துச்சு. அப்புறம் இவைகளுக்கு தகுந்தாற் போல் இவைகளினுடைய அட்ஜெக்டிவ், ஸோ இந்த வேர்ட்ஸ், அப்புறம் இந்த வேர்ட்ஸுக்கான அட்ஜெக்டிவ்ஸ் இது வந்துருச்சு. அப்புறம் மிடில் ஏஜில் அஸ்ட்ராலஜி, வானசாஸ்திரம் ரொம்ப புகழ் வந்துருச்சு. அந்த வானசாஸ்திரம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வானசாஸ்திரம் உள்ளே வந்த உடனே அது தொடர்பான வார்த்தைகள் நிறைய உள்ளே வந்துருச்சு. இது மாதிரி குருசேட், குருசேட் என்பது ஒரு தன்னுடைய மதத்தை காப்பதற்காக இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து போய் அந்த மக்களையும் நம்முடைய மதமாக மாற்றுறது, இதுதான் குருசேட்ஸ் அல்லது குருசேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி இஸ்லாமியர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு நிறைய இடத்துக்குள்ளே போய் அவனுடைய லாங்குவேஜில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துட்டு வந்துடுவான். இப்படி குருசேட்ஸில் நிறைய வேர்ட்ஸ் உள்ளே வந்துச்சு. தஸ் எ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் அரபிக் ஆர் ஈஸ்டர்ன் ஆரிஜின். ஸோ கிழக்கிலிருந்து அரபு நாடுகளில் இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே நிறைய 13ஆம் நூற்றாண்டில் நிறைய வார்த்தைகள் வந்துச்சு. அப்படி அராபியர்கள் பயன்படுத்தின அந்த வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா, அஸ்யூர், ஸ்கார்லெட், ஆரஞ்சு, இதெல்லாம் அவங்க ஈஸ்டர்ன் பயன்படுத்தினது. அதே மாதிரி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நிறைய, அதை பற்றி இப்போ இங்கிலீஷ்க்கு வந்துருச்சு. எலிஃபண்ட், பேந்தர், குரோக்கடைல், இது மாதிரி அரபிக் அண்ட் ஈஸ்டர்ன் ஆரிஜினில் போச்சு. இப்போது நீங்கள் எப்படி மிடில் இங்கிலீஷ் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 விஷயங்களை பற்றி, 4 விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து இப்போ மிடில் இங்கிலீஷுக்கு வருது, அதில் எப்படி கிராமரில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு. 2வது, ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பில் என்ன சேஞ்சஸ் வந்துச்சு.
ஸ்பெல்லிங்கில் என்ன சேஞ்சஸ் வந்துருச்சு, அப்புறம் வெக்காபுலரி புதிதாக என்னென்ன வெக்காபுலரி புதிய வார்த்தைகள் என்னென்ன சேஞ்ச் ஆச்சு, பழைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன மாறுச்சு, புது வார்த்தைகள் என்ன சேர்க்கப்பட்டது. இந்த 4 செக்ஷனை பற்றி நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் எப்படி மிடில் இங்கிலீஷாக மாறுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ராசஸ், 2 வகையாக நீங்கள் இதை யோசிக்கணும். ஒன்று, இங்கிலீஷில் ஆக்சுவலாக டெவலப் ஆனது எப்படி, அதாவது கிராமர்னால் ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டெவலப் ஆகிச்சு மிடில் இங்கிலீஷில் கிராமர் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஓல்டு இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சு கிராமர்னுடைய தாக்கம் எப்படி வந்துச்சு, அதாவது நம்ம லாங்குவேஜ் எப்படி மாறுச்சு, இதே சமயத்தில் ஃப்ரெஞ்சினுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு என்ற இந்த 2 வழிகளிலும் இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மிடில் இங்கிலீஷை பற்றின முழு